அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தா என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்த விலைக்கு எபோ இருந்தா பிலோ இருந்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு அப்டேட்டு, நம்ம மேக்ஸ் அண்ட் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோவும் அதில் அப்லோட் பண்ணப்படும். அதில் ஒரு டெலகிராம் எல்லாமே ஐடி எல்லாமே கொடுக்கப்படும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பொசிஷன் கிளாஸஸோ அந்த ஸ்டாக் ஆப்ஷன் பை பண்ணுறது பொசிஷனலி, ஆப்ஷன்ஸ் எல்லாம் பொசிஷனலி பை பண்ணுற அந்த டாபிக் இதெல்லாமே அந்த இதில் தான் எடுக்கப்படும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்வரும் நாட்கள் எப்போ என்னங்கிறதெல்லாம் பின்னாடி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வீடியோ அப்டேஷன் அதுலேயும் பண்ணப்படும். அப்புறம் ஒரு சில ஹிண்ட் டெலகிராமில் அப்பப்போ சில என்னென்ன என்ட்ரிஸ் ஏதாவது கிடைச்சாக்கல டைரக்ஷனை மட்டும்தான், நம்ம டைரக்ஷன் மீன்ஸ் போத் அதில் இந்த வீக்கோ இந்த மந்தோ நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு ஏன்னா அதில் மென்ஷன் பண்ண முடியும், கால்ஸாக கொடுக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் வர வீடியோவில் நான் அந்த லிங்க் இதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அனுப்புகிறேன் நம்ம குரூப்பில். ஓகேங்களா? அதான் நம்ம தான் சேனல். ஓகேங்களா? நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். சரி, இன்னைக்கு ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு நோ லாஸுங்கிறதே இருக்கக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? டைமிங் எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி அந்த டைம்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. தயவு செய்து 9:15 ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்க மைண்ட் செட் எல்லாம் மாத்துங்க. ஓகேங்களா? அந்த டைம்க்குலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை கோடிகள் வச்சிருந்தாலும் லாஸ் தாங்க பண்ணுவீங்க. நான் சொல்லி கொடுத்த டைமிங்கை மேட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,900 கால் 148 ருபீஸ்க்கு கீழே இருந்தா மார்க்கெட்டு டவுன் சைடு தான், எழுதி வச்சுக்கோங்க. அப்படி அவ்வளவுதான். ஆனா அது இருந்தாலும் என்ன ஆகும், கீழே இருக்கிற வரைக்கும் அப்படி ஏறதுக்கு ட்ரை பண்ணும், மறுபடியும் ஏறது இப்படியே ட்ரேட் ஆயிட்டு இதை பிரேக் பண்ணவே விட மாட்டாங்க. அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும். மேல இருந்தா அதனுடைய இதே வேற, தன்மையே வேற, அது பாட்டுக்கு டைரக்ஷன் மாறிடும். கீழே இருக்கிற வரைக்கும் அதே போலதான். மேல இருந்தா மேல போயிட்டு ஒரு விலையில போயிட்டு இதை திரும்பணும் ஆர் அப் ஆகணும். அதே கீழே வந்தாலும் ஒரு விலையில திரும்பணும் டவுன் ஆகும். அப்போ 148 இவர் விட்டுட்டாருன்னா இன்னைக்கு நல்லா கவனிங்க, மார்க்கெட்டு டவுன் சைடுக்கே ப்ரெஷரை காமிச்சுட்டு இருக்கும். அப் சைடுங்கிற பேச்சுக்கு மார்க்கெட்டுக்கு நான் சொல்றேன். மார்க்கெட்டு டவுன் சைடு 148 மேல போனாதான் இது. இல்ல இவருடைய அடுத்த இடத்துக்கு எங்க வராரோ அங்க வேணா சப்போர்ட் எடுக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்ல டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டியை இன்னைக்கு ஷோ பண்ணுவாங்க. இல்லைன்னா சைட்வேஸ் இப்படி கீழே இருந்து இப்படி ஏறுறது, இப்படி இறங்குறது, இப்படி ஏறுறது, இப்படியே ட்ரேட் பண்ணி சைட்வேஸா போட்டு முடிச்சிருவாங்க. அப்போ இதெல்லாம் இந்த ட்ரேட்லயும் நாம எப்படி ட்ரேட் பண்ணணும், யாரை எங்க வாங்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த விலையில வாங்கணும், என்ன டார்கெட் வைக்கணும், எல்லாமே தெரிஞ்சிடணும். மேத்ஸ் சார்ந்து மட்டும்தான் நம்ம வர்த்தகம் பண்றோம். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும். நான் அதுதான் நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்டையும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி எப்பவுமே இது பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஃபீட்பேக் வாங்கிட்டு இருப்பேன். ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணாதான் எதையுமே கற்றுக்கொள்ள முடியும். மேக்ஸ்னா இதை சும்மா போட்டோம் கால்குலேஷன் போட்டோம் வேல்யூ அவ்வளவுதான், அப்படி கிடையாது. எழுதணும், நோட்டை எழுதினாதான் உங்களுக்கு மெமரி ஆகும், பழக்கம் ஏற்படும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.